ஆமென். வாசிங்க நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதோட 24வது வசனத்தை ஆமென் வாசியுங்கள் ஒருவர். இனிய சொற்கள் தேன் கூடை போல நம் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கிறது. அல்லேலூயா. 24 25வது வசனத்தையும் வாசிங்க. மனுஷனுக்கு செவ்வாயாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. இப்படியாக தொடர்ந்து 24 25வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மென்மையான அவன் இனிய சொற்கள் அவன் தேன் கூட்டை போல அவன் ஆத்மாவுக்கு இனிமையும் எலும்புகளுக்கு ஔஷதம் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆக இனிய சொற்கள் the kind words என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த இனிய சொற்கள் யார் மூலமாய் மாத்திரம் உண்டாயிருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு மூலமாய் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 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 இப்போ இனிய சொற்கள் the kind words என்ன செய்யுமா? இந்த ஆத்மாவுக்கு நல்ல ஒரு ஆமென் 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 ருசியும் ஆமென் ஆமென் தேன் குட்டில் இந்த ஆத்மாவுக்கு மதுரமும் ஆமென் இந்த எலும்புகளுக்கு இந்த ஔஷதமும் உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் 25வது வசனத்தையும் ஆண்டவர் தருகிறார் என்று சொன்னா, நீங்க ஒன்ன நினைச்சிடப்படாது, அவன் நம்முடைய விலகி போனவர்கள் உற்றார் உறவினர்கள் நிமித்தமாய் நமக்கு அன்பு கிடைக்கும், அன்பான வார்த்தைகள் கிடைக்கும் என்று சொல்லி, இல்ல தேவ மனிதர் மூலமாய் இல்ல தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் அருமையான வார்த்தைகள் கிடைக்கும் என்படி என்று நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா. அத அடுத்த 25வது வசனத்துல பார்க்கிறோம், மனிதனுக்கு தோன்றப்படுகிற ஒரு வழி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தோன்றுகிற ஒரு சிந்தனை உண்டு, நமக்கு தோன்றுகிற வழி உண்டு. அல்லேலூயா. அந்த வழி அந்த சிந்தனை எல்லாம் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறது.